வணக்கம் நண்பர்களை. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம கார்த்தியோட கம்பெனியில் போய் வேவ் பார்க்குறாங்க. அதாங்க நம்ம ரேவதி கூட ஆஃபீஸுக்கு வந்து போயிட்டாங்க. உங்கள் எம்டியை பார்த்து நான் நன்றி தெரிவிக்கணும், அதுவரை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சேரை போட்டு இருந்தாச்சு. ஒரு கட்டத்தில் கம்பெனிக்குள்ளே என்ட்ரி கொடுத்த நம்ம கார்த்தியை பார்த்து சாக்காயி நிற்கிறாங்க. ரேவதி கையை தரதரன்னு பிடிச்சி இது இங்கே வேலை பார்த்தது போதுண்டி, இப்போவே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு அந்த இடத்துல பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏமா இப்படி நடந்துக்கிட்டீங்க, இது ஆஃபீஸில் இப்படி உங்கள் செயலை நான் எதிர்பார்க்கல, எதுக்கு நீங்கள் இப்போ கோவப்படுறீங்க, அதுவும் எம்டியை பார்த்து நன்றி தெரிவிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இப்படி கோவமாக இருந்தால் என்ன அர்த்தமா எனக்கு புரியலை, அது உங்களுக்கு புரியும் ரேவதி, நீ இப்போ வீட்டுக்கு வர போறியா இல்லையா அப்படின்னு தர இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம கார்த்தி பார்த்து அப்படி கவலையோடு இருக்கிறாங்க. நம்ம பிரியா கம்பெனியில் வேலை பார்க்கவங்க என்ன உறவு இந்த ரேவதிக்கும் இந்த கார்த்தி எம்டிக்கும் இருக்குது, அது புரியலை அப்படின்னு மண்டை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா வருஷமாக அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒருவேளை அந்த எம்டி கார்த்தியாக இருப்பானோ, ஏன்னா எல்லாமே தலைகீழாக நடந்திருக்கு. நம்மளுக்கு காலில் அடிபட்டு அது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அதே நேரத்தில் சூரியகலாபம் எப்படி உடம்புக்கு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போவா, எல்லாம் திட்டமிட்டு செய்திருக்க சதி கணக்காக இருக்குது அப்படின்னு பரமேஸ்வரி அம்மாவை பிடிச்சி உழுக்கிறாங்க. அம்மா நீங்கள் எம்டி கார்த்தியை பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னார். ஆமாம் பார்த்தோம், என்னோட சாப்பாட்டை அவ்வளோ அருமையாக இருந்து அப்படின்னு நல்லாவே சாப்பிட்டாரு, என்னவும் பாராட்டுறாரு அப்படின்னு எல்லாம் சொல்ல நேரம் நம்ம பரமேஸ்வரி அம்மா உண்மையை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களும் உண்மையை தான் சொல்கிறாங்களா பொய்யை சொல்கிறாங்களா என்னங்கள கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம பரமேஸ்வரி அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, கார்த்திக் தம்பி நல்லவங்க, நீங்கள் அவங்கள வேண்டாம் வெறுப்பா ஒதுக்கி தள்ளுறீங்க, அது என்ன காரணம்னு எனக்கு தெரியலை, ஆனால் வேறு வழி இல்லை, உங்கள் பிள்ளைங்க கணவர் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நானும் அவங்கள கண்கூடாக பார்த்துருக்கேன், அவர் நல்லது தான் செய்கிறாரு, அதனால அவருக்கு சாதகமாகட்டே உங்கள்கிட்ட நான் நடந்துக்கிட்டேம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம பரமேஸ்வரி அம்மா நினைக்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம ரேவதிக்கு தலையில் அடிப்படை காரணமாக இருந்த பழைய நினைவுகளை மறக்க வச்சது வேற யாரும் கிடையாது, மருது தான் அப்படின்பட்ட உண்மை வெளிப்படையாக தெரிய வருது அப்படின்னே என்ன சொல்லலாம். ஏன்னா நம்ம ரேவதி துணி மாற்ற நேரம் வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து நெட்டில் போடுறது மாதிரி எல்லா பெண்களையும் வீடியோ ஃபுட்டேஜ் துணி ட்ரையல் ரூமில் துணி கடையில் எடுத்து அனுப்பிட்டு இருந்த அந்த அவருக்கு ஹெட்டு அந்த மருது அப்படின்னு தெரிய வருது. இது பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். அந்த முருகன் அவனோட ஃப்ரெண்டோ இருக்க நேரம் அவங்க ஒருத்தர் சொல்கிறாரு, நம்மளுக்கெல்லாம் பணம் அனுப்பிட்டு இருக்க அந்த ஆள் நம்மளோட பாஸ், அவரை ரெட்டுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும் தானே. ஆமாம் எங்களுக்கு தெரியும், அவரை நேரில் நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிடா இருப்பார் இவர், அவர் எவ்வளோ பணத்தை தராரு, கூட கொஞ்ச காலம் நம்ம அதை வச்சு ஓட்டியிருப்போம், ஆனால் இவ மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்தால் நம்ம கும்பல் சிக்கியிருக்காது, நம்ம பணமலையில் நனைஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அவளை ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஆஃபீஸுக்கு நம்ம நுழைஞ்சாச்சு, அவளை கூட்டி வச்சுக்கிறோம், போட்டு தள்ளிடணும், இதை இந்த ரெட்டுக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு நிற்கிறாங்க. ரெட்டு வராரு, அவர் தான் மருத்துவ பார்த்த உடனே நம்ம முருகன் சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதுங்க, நம்ம தொழிலில் எந்த பாதிப்பும் வராது, ஏன்னா அவளுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு மறந்துட்டு அதை ஆக்சிடென்ட் தான் நினச்சிட்டு இருக்காங்க, அதில் நாங்கள் திட்டமிட்டு செய்த சதி அப்படின்னு உண்மை வெளியே வரலை, அவள் உயிரோடையே இருக்கக்கூடாது, ஏன்னா நம்மளை பற்றி எந்த ரகசியமும் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறோம். அவளை உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு தான் அவள் ஆஃபீஸில் நாங்களும் அவள் வேலை பார்க்குற இடத்துல நாங்களும் வேலையை சேர்ந்துருக்கோம், கூட்டிய சீக்கிரம் அவளை போட்டு தள்ளிடுவோம், நீங்கள் கவலைப்படண்டா அப்படின்னு அந்த இடத்துல பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எந்த ஆஃபீஸாக இருக்கும் அப்படின்னு கன்ஃபியூஸ் இருக்குது. சரி இருக்கட்டும் அப்படின்னு மறந்து விட்டுறாங்க. நம்ம இவளை கொல்ல முடியாத பட்சத்தில் நம்ம களத்தில் இறங்கலாம், அதுவரை இந்த பசங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு மருது விட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி ஒரே சந்தேகம், எப்படியோ அந்த டிரைவர் பையன் இதில் மிங்கிளாகி இருப்பானா ரேவதி வேலை பார்க்க இடத்துல அப்படின்னு சந்தேகம். நம்ம ரேவதி வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு ரெடியாகவே போகிறாங்க. அந்த நேரம்
தான் நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து ரெடி ஆகிறாங்க. ஏம்மா உங்களுக்கு என்ன விஷயம், எதுக்காக நீங்கள் இப்போ கிளம்புறிய? இல்லை ரேவதி, உன் ஆஃபீஸில் உள்ள எம்டியை சந்திக்கலான்னு தான் நானும் வரேன். எதுக்காகம்மா? அவர் தான் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு விருந்து சாப்பிட்டுட்டு போயாச்சுல. ஆமாம், விருந்து சாப்பிட்டுட்டு போனார். ஆனால் நான் அவரை சந்திக்கலையே. அவரை சந்தித்து நம்ம 2 பேர்த்துக்கு உயிரையும் காப்பாற்றிருக்காரு. ஒரு பாராட்டு தெரிவிக்கலைன்னா எப்படி? அதுக்காக தான் பாராட்ட தான் நம்ம வந்து அவரை தேடுறேன். அதனால் கம்பெனியில் போய் இன்றைக்கி சந்திச்சிட வேண்டியதா அப்படின்னு வந்து நம்ம ரேவதி கூட வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. வாங்கம்மா போகலாம் அப்படின்னு வந்து, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து என் கம்பெனி எம்டியை வந்து நேரில் சந்தித்து பாராட்டணும்னு நினைக்கிறீங்கம்மா. இந்த விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம், பின்ன இருக்காத ரேவதி. நம்ம 2 பேர்த்துக்கு உயிரையும் காப்பாற்றி தந்திருக்காரு. அப்படிப்பட்ட நபரை பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கார் ஓட்ட ரேவதி பின்னாடி இருக்க. அப்படியே வந்து கார் வந்து அலைக்க வந்து போகுது. ஒரு கட்டத்தில் ஆஃபீஸில் வந்து போய் சேர்ந்தாச்சு. நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி எம்டி நம்ம கண்ணில் மண்ணை தூவ முடியாது, நம்ம சந்தித்து தீரணும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து வெயிட் பண்ணுறாங்க. சேரை போட்டு இருந்தாச்சு. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கார்த்தி வழக்கம் போல் ஆஃபீஸுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. அங்கே காவல் இருந்த சாமுண்டேஸ்வரியை பார்த்து அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா எங்கள் அத்தை எப்படி அப்படின்னு வந்து, இந்த டிரைவர் பையன் தான் எம்டியாக இருப்பானோ, இவன் எதுக்கு இங்கே நிற்கான் அப்படின்னு வந்து ஓடி போய் வந்து பிரியாட்டே கேட்குறாங்க. யாருங்க இவர் அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஏன் இது வந்து உங்கள் பொண்ணு சொல்லலையா ரேவதி, இதுதான் எம்டி கார்த்தி அப்படின்னு வந்து சொல்லுனாரு. அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. நம்ம ரேவதி ஆஃபீஸில் வேலைப்பாடில் நிற்காவ அவை கையை பிடிச்சி திருகுறாங்க. சாமுண்டேஸ்வரி, இந்த பாரடி, இதுக்கு மேலே இந்த கம்பெனியில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, இப்போவே பெட்டியை கட்டி வா போகலாம், இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு வந்து. என்னமா உனக்கு ஆச்சு, நீ பித்து பிடிச்ச மாதிரி எப்படியா நடந்துக்கிறாரு, இது ஆஃபீஸ், நீ தானே எம்டியை பார்த்து பாராட்டணும்னு எல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தா, இங்கே ஏன் எம்டியை பார்த்தோன்னா உனக்கு இப்படி கோவம் வருது, எனக்கு ஒன்றும் புரியலம்மா, எதுக்காக நீ இப்படி நடத்துக்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்க நேரம் வாயை மூடிடி, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, இவனால் நம்ம குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் போதும், இவனால் நம்ம குடும்பம் பட்ட கஷ்டமும் போதும், இப்போ இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா வா அப்படின்னு வந்து தரதரணி வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நம்ம ரேவதி கோபத்தில், எம்மா நான் எதுக்காக நீ இப்படி நடந்துக்கன்னு தெரியாது, நீ எம்டியை பாராட்ட நொடி தானே வந்த, இவரை நேரில் பார்த்த பிறகு உனக்கு ஏமா பித்து பிடிச்சிருக்கு, இவன் நம்ம கண்ணில் மண்ணை தூவி ஏமாத்திருக்காண்டி, இவனால் உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை, என்னம்மா சொல்கிறேன், இவரை ஏற்கனவே உனக்கு தெரியுமா, தெரியும்டி, இவன் தான் உனக்கு ஏமாற்றி தாலி கட்டுனவே அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சொல்ல நேரம் அரண்டு போகிறாங்க. நம்ம பிரியாவுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன அப்போ ரேவதியோட புருஷன் தான் இந்த கார்த்தி எம்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஷாக்கிங்காக நிற்கிறாங்க. அம்மா இவர் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, இவரை நான் கல்யாணம் பண்ணினேனா, அப்போ எதுக்குமா மருதுவனி ஒருத்தரை வீட்டில் கொண்டு வச்சு மருதுவை நான் கல்யாணம் பண்ணணும், அவர் தான் பாட்டியோட பேரை நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை எதிர்த்து ரேவதி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரி பேரஞ்சிருக்கிறாங்க நிற்கிறாங்க. போதும், இதுக்கு மேலே நான் எதையும் சொல்ல விரும்பலை ரேவதி, இவனை பார்க்க நேரமே என் வயிறெல்லாம் எரியுது, பற்றி எரியுது, இவன்கிருந்து போனால் போதும் வா அப்படின்னு வந்து கையை பிடிச்சி திருகி நம்ம ரேவதி விடுங்கம்மா விடுங்கம்மான்னு சொல்ல கேட்காம நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம ரேவதி கையை பிடிச்சி திருக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம கார்த்தி அப்படியே பரிதாபமாக நின்று பார்க்குறாங்க.